வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பாலிவுட் கோலிவுட் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனா சண்டை. ரேவந்த் ரெட்டி குறிப்பாக இன்றைக்கி தெலுங்கானா போலீஸ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. மொத்த இமேஜும் டேமேஜ் பாங்கல அந்த மாதிரி அல்லு அர்ஜுனாவை ஒரே ஒரு வீடியோ போட்டு ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அரசு டேமேஜ் பண்ணிடுச்சு. அந்த வீடியோவில் உள்ளது என்ன? பிஜேபி பிஆர்எஸ் கட்சியெலாம் பொங்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஆஃப் ஆகிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்து. அப்போ சிரஞ்சீவிக்கு வேண்டியப்பட்டவர் கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு பிஸ்னஸ் உள்ள ஒரு ஹீரோவை தூக்கி உள்ளே போட்டு, அப்போ ரேவந்த் ரெட்டி பண்ணது சூப்பர் அப்படின்னு இன்றைக்கி மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டு வைக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மோடி அமித்ஷா அந்த ஏரியாவிலேருந்தே ப்ரெஷர் ரேவந்த் ரெட்டி அடிபணியாக இருக்கிறார், ஒரு சூப்பர் முதல்வருங்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு இமேஜ் இன்றைக்கி தெலுங்கானா மக்கள்கிட்ட வந்திருக்குது. ரேவந்த் ரெட்டி செய்தது என்ன? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி அந்த வீடியோவில் உள்ள முக்கியமான விஷயங்கள் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் திரையில் நீங்கள் ஹீரோ, அது நடிப்பு. ரியலில் இந்த மாதிரி சில பேர் சவால்லாம் விடுவாங்க. அது திரையில் அவர் காட்டுற ஜாலம்லாம் அதுக்கு ரசிகர் இருப்பாங்க. ஆனால் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் தொடர்ந்து அல்லு அர்ஜுனா என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா, நான் சட்டத்தின் பிரகாரம் நடப்பேன் அப்படின்ட்டு 20 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுத்தார் அந்த திரையரங்கில் இறந்த குடும்பத்துக்கு. இப்போ தெலுங்கானா அமைச்சர் சொல்கிறாரு 20 லட்சம் போதாதுங்க, 20 கோடி வேணும். பேசினீங்க. இன்னொன்று, அல்லு அர்ஜுனா சொன்னது எல்லாம் பொய்யுங்கிறது இப்போ இந்த வீடியோவில் வந்துருச்சு. அல்லு அர்ஜுனாவை பற்றிய வீடியோ இப்போ ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அரசு ஏன் வெளியிடுது? முதல்லையே வெளியிட்டிருக்கலாம்ல. சரி, A1 தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு பிஜேபி சொல்லுமே, ஏன் அமைதி ஆகிட்டாங்க? ஏன்னா இப்போ அம்பேத்கரை பற்றி நான் பேசியது A1 தொழில்நுட்பத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னாரு ஐயா அமித்ஷா. அவர் தான் உள்துறை அமைச்சர். பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சியில் அப்படி ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ பிஜேபியே இதில் அமைதியாகிடுது. என்ன காரணம்? இன்னும் குறிப்பாக சொன்னால் ரேவந்த் ரெட்டி இன்றைக்கி இந்தியா முழுக்க சூப்பர் முதல்வருங்கிறாங்களா, அந்த மாதிரி ஆகிட்டார் ஊரெலாம். இப்போ நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நம்ம ரிப்போர்ட்டர் இருக்காங்க, நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் HM டிவிலேருந்து TV9 எல்லாத்துலேயும் இருக்காங்க, வனிதா டிவியில் இருக்காங்க. எல்லோரும் சொன்னது ஒன்று தான், ஏதோ ஒன்று நினச்சி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அதாவது முதல்ல அல்லு அர்ஜுனா சொல்கிறது சரிங்கிற மாதிரி பட்டது. இப்போ ரேவந்த் ரெட்டி எடுத்த நடவடிக்கை சூப்பர் நடவடிக்கை, முதல்ல அவரை உள்ளே தள்ளுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி குரல்கள் ஒழிக்குது. மாதர் சங்கம் கீதர் சங்கம் எல்லாம் இனிமேல் கிளம்பி வந்துடும். அல்லு அர்ஜுனா மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். ரேவந்த் ரெட்டி ஜெயித்து விட்டார். காங்கிரஸ் முதல்வரில் இப்படி ஒரு சூப்பர் முதல்வர் இருக்காருங்கிறது உண்மையிலே பெருமை. சாதாரண மக்களுக்காக குரல் கொடுக்குறார் அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி ஆகுது. அதனால தான் இந்த பதிவே போடுறோம். பல சம்பவங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இருந்தபோதும் சில சம்பவங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நடிகர் பல கோடிக்கு பிஸ்னஸ் உள்ளவர். இன்றைக்கி பேன் இண்டியாங்கிறாங்கல்ல, இந்தியா முழுக்க, அதாவது பீகாருக்கு போனாலும் பயங்கர கூட்டம் வருது அவருக்கு. அப்போ வட இந்தியாவிலையும் கூட்டம், தென்னிந்தியாவிலையும் கூட்டம். அப்படிப்பட்டவரை தூக்கி சிறையில் வச்சா நாளைக்கு காங்கிரஸ் எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணாருன்னா ஏன் கை வைக்கிறாங்க? தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பிஜேபி யார் மேலேருந்து கை வைக்குமா? புகழ்பெற்ற நடிகர்களை கை வைக்கும்போது பார்த்து வைக்கணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க காங்கிரஸ் ஆதரவாளர்களை. நாங்கள் எப்படி பண்ணுறாரு ரேவந்த் ரெட்டி, இதா பிரச்சனை, பிஆர்எஸ் கட்சியில் வேலை தூக்கி உள்ளே போடுங்க, ஆனால் பிஜேபியில் இருக்கவனை தூக்கி உள்ளே போடுங்க. எதுக்கு அல்லு அர்ஜுனாட்டெலாம் போய் சண்டை? இளைய தலைமுறைகளின் எழுச்சி நாயகன்னாங்க. என்ன எழுச்சி? இளைய தலைமுறை ஒரு 10 பேர் கோஷம் போட்டால் பெரிய தலைவர் ஆயிடுவாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சட்டம் எல்லாருக்கும் பொது. சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்த காமன் மேனுக்கு இது ஒரு பெரிய உத்வேகம். பரவாயில்லப்பா, 1500 கோடி பிஸ்னஸ், அவரையே தூக்கி உள்ளே வச்சிட்டார் ரேவந்த் ரெட்டி. இவர் தான் என் சூப்பர் முதல்வர் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ இந்த வீடியோ வழியாக இன்னும் பரபரப்பு. அந்த வீடியோவில் என்ன இருக்குது? சிம்பிளாக சொல்கிறதுனா, அல்லு அர்ஜுனா என்ன சொன்னார் அன்றைக்கி? இல்லை நான் அனுமதி இல்லாமல் போகல, ஃபஸ்ட்டு போய். ரெண்டாவது, காவல்துறை அதிகாரிகள் என்னை எச்சரிக்கலை, ரெண்டாவது போய் சொல்லிக்கிட்டே இருந்தாரா? மக்கள் கூட பரவாயில்லப்பா, அல்லு அர்ஜுனா தேவையில்லாமல் ரேவந்த் ரெட்டி உள்ளே வச்சிட்டார். அந்த வீடியோ வெளியிட்டாங்க போலீஸ். என்னென்னா, இவர் அன்றைக்கி போனதே தப்பு, அனுமதி இல்லாமல் போனது ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது தப்பு, இவர் பவுன்சர்கள் அங்கே போய் நிற்கும்போது, காவல்துறையினர் போகும்போது பவுன்சர் காவல்துறையை தடுறாங்க, அது ரெண்டாவது தப்பு. காவல்துறையிலே பணி செய்ய விடாமல் தடுக்கிறது. மூணாவது, காவல்துறை போய் சொல்லுது, ஏங்க கூட்டமாக இருக்குதுங்க கிளம்புங்கன்னு. அதெல்லாம் முடியாதுங்க, என் ரசிகர்களோடு நான் இருப்பேன், படம் முடியும் வரை இருப்பேன் சொல்கிறாரா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போகிறாரு, இல்லைங்க ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட போக மாட்டாருங்க அவர். இல்லை லாஸ்ட்டாக தான் முடிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் டிசி போவங்கள அரெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குறாரு.
அதுக்கப்புறம் தான் போகிறாரு. அதுக்கும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பவுன்சர்கள் பாயிறாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக ஊடகங்களில் விட்டுட்டாங்க. காவல்துறை விட்டுரும்ல, எவ்வளோ நேரம் பொறுமையாக இருப்பாங்க? இப்போ இதே A1 தொழில்நுட்பம்னு சொல்லி தான் பாருங்களேன் பார்ப்போம் காவல்துறைகிட்ட போய். இப்போ அல்லு அர்ஜுனா என்ன பேசுவார்? உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது என்ன பில்டப் கொடுக்குறீங்க, வீட்டில் பிரியா விடை பெற்றார். என்னங்க நீங்கள் பண்ணது அஃபென்ஸு, ஒரு உயிர் இறந்துருக்குது. இப்போ 20 லட்ச ரூபா தரங்குறீங்க. தெலுங்கானா அமைச்சர் 20 கோடி கேட்குறாரு. அது எப்படிங்க? அது புஷ்பா படத்துக்கு மொத்தம் இது வரைக்கும் வசூலானது 1300 கோடிங்கிறீங்க. 20 லட்சம் தான் கொடுக்குறீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு. அதை விட என்ன சொல்கிறீங்க, நான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? படத்தோடைய வெற்றி கொண்டாட்டத்தை தவிர்த்துட்டாங்களாம். ரொம்ப சாக்ரிஃபைஸுக்கு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி மக்கள் சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் நடிகர் நடிகைகளுடைய பேட்டி போடுறது, சீரியல் போட்டு மக்களை வீணாக்குறது. அப்படிங்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, சீரியல்லையும் அந்த இதுலேயும் மூழ்கி கிடக்கிறாங்க. இவங்களுக்கு அரசியலை பற்றி ஒரு விழிப்புணர்வு எதாகுதா? மோடிக்கு ஓட்டு போடுறாங்களா? இப்போ அரசியல் விழிப்புணர்வு இந்தியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மோடியை ஒருத்தர் நல்லவர்னு சொல்கிறாருன்னா இந்தியாவில் இருக்க மக்களுடைய நிலைமை நம்ம என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இன்னும் அறிவில்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பக்கம் தான் இந்த மக்கள். வேறு என்ன நம்ம பேசுகிறது இவங்களை பற்றிலாம்? இப்போ இந்த வீடியோ வெளியிட்டாங்களே, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க? முதல்ல வேகமாக பாஞ்சு ஓடி வந்தது யார்? பிஆர்எஸ். அவருக்கு சான்ஸே இல்லாமல் சும்மா கடந்தார். சந்திரசேகரை கட்சி ஏதோ அவர் அல்லு அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம். என்னாச்சு? பல்பு வாங்கினாங்களா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா பிஜேபி சில பேர் சவுண்டு விட்டுருந்தாங்க, அந்த சவுண்டும் இல்லை. இப்போ பிஜேபியில் தொலைபேசியில் இன்ட்ரி கேட்குறாங்க. என்னங்க இந்த மாதிரி அல்லு அர்ஜுனோட வீடியோ வெளியிட்டாங்களே போலீஸ்னு, ஏன் அது A1 தொழில்நுட்பம்னு சொல்ல வேண்டியதானே? பிஜேபி சொன்னால் வெளுத்து விட்டுருவாருன்னு தெரியும். அடிக்கடி உதைங்க அந்த மாதிரி இருக்கணும். பட் கர்நாடகாவில் TK சிவகுமார் இருக்கார்ல, அந்த அளவுக்கு பண்ணால் தான் இவங்கெல்லாம் புத்தி வரும். இவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு நீங்கள் ஸ்டாருங்கிற மமதையோடு போவீங்க, அங்கே பிரச்சனை பண்ணுவீங்க, கேட்டால் இந்த மாதிரிலாம் பேசுவீங்க. கவர்மெண்ட்டுக்கே இன்னொன்று புரியும், கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் எப்படிங்க சவால் விடுறீங்க? என்னை இது பண்ணிப்பார், என்னை தனிப்பட்ட முறையில் பண்ணுறாங்க. யார் நீங்கள்? முதல்ல ஒரு நடிகர், படத்தில் காசு கொடுத்தா நடிக்கிற நடிகர், அவ்வளோதானே. சும்மாவாக நடிக்கிறீங்க? நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்லாம் திரைப்படத்தோட இங்கே சீன்லாம் போடக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரேவந்த் ரெட்டியோட சூப்பரான நடவடிக்கை. இந்த வீடியோ வெளியிட்டு அதை விட சிறப்பு. இந்த வீடியோ வெளியிட்டதன் மூலமாக அல்லு அர்ஜுனா அவர்கள் சட்டத்தை மீறி இருக்கிறார், காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி அந்த இறப்புக்கு இவரும் ஒரு காரணம். ஏன்னா காவல்துறை அனுமதியை மீறி போயிருக்காரு. அவங்க பவுன்சர், இன்னும் குறிப்பாக பவுன்சர், காவல்துறை என்ன சொல்கிறாங்க, பவுன்சர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதுக்கு காரணம் செலிபிரிட்டி தான், அவங்க தான் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். அது வேறு. இப்போ இன்னொரு கேஸா? எத்தனை கேஸு? அப்போ இந்த வீடியோ வெளியிட்டு ஒன்று தெரியுது, பவுன்சர் ஒரு 4 பேர் தூக்க போகிறாங்க. இப்போ பவுன்சருக்கெல்லாம் ஒரு கலக்கம். ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இது அல்லு அர்ஜுனா அவனை சும்மா விட்டுருந்தா இது தவறான முன்னுதாரணம். அதையும் தாண்டி இப்போ படத்தில் நீதிக்காக போராடுற பார்த்து நம்ம பரவாயில்ல, ஹீரோவை நம்ம பாராட்டுறோம். அப்போ நிஜத்தில் ஒரு சிஎம் நடவடிக்கை எடுத்தால் பாராட்ட வேண்டியது நம்ம கடமையா இல்லையா? இதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுனாவுடைய மாமா அவர் காங்கிரஸில் தான் இருக்கார். முதல்ல பிஆர்எஸில் இருந்தார். இப்ராஹிம் நகரில் அவர் எம்எல்ஏ, முதல்ல இப்ராஹிம் நகர். அதுக்கப்புறம் பார்த்தா சீட்டு கொடுக்கலன்ட்டு காங்கிரஸில் தான் இருக்கார். இப்போ அதையெல்லாம் மீறி தானே பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ரேவந்த் ரெட்டி தெளிவாக சொல்லிட்டார், இல்லைங்க எங்கள் மனைவிக்கு வேண்டிப்பட்ட உறவினர் தான் அல்லு அர்ஜுனா, அவர் பண்ணது தப்பு. உடனே அல்லு அர்ஜுனா போய் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியை பார்க்குறீங்க. சிரஞ்சீவி பார்த்தா என்ன பண்ணுவார்? அவர் சிரஞ்சீவி பார்த்தா பவன் கல்யாண்கிட்ட சொல்லி மோடிகிட்ட பேசி வெளியிடுவாரா? என்னங்க அது காமெடியாகுது? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதுவும் இவர் சிறைக்கு போகிறார். எதற்காக? சுதந்திரம் போட்ட தியாகியா? ஒரு டெத்து கேஸு. உடனே போய் சிரஞ்சீவியை பார்த்து நன்றி சொல்கிறது எதுக்கு? நன்றி ஒரு நாள் சிறையில் இருந்ததுக்கே உங்களுக்கு இருக்க முடியல, உங்களால் ஒரே ஒரு நாள் சிறையில் இருக்க முடியல. உடனே வேகமாக ஆக்ஷன் எடுத்து உடனே நீங்கள் பெயில் பெட்டிஷன் போட்டு வெளியில் வரீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு படத்துக்கு குறைஞ்சது 150 கோடி சம்பளம் வாங்குறீங்க. ஏன்னா 1200 கோடி பிஸ்னஸ்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஹீரோ. இந்தியாவே திரண்டு வரும்ல, பெரிய பெரிய வழக்கறிஞர்லாம் வருவாங்க உங்களுக்காக வாதாடுற. சாதாரண மக்களுக்கு யார் இருக்கா? அப்போ ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு 4 வருஷம் இருக்குது. ரேவந்த் ரெட்டியும் தெளிவாக தான் பண்ணுறார். எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி கடைசி நேரத்தில் போய் நாயுடுவை கைது பண்ணி மாட்டிக்கிட்டார்ல, திறன் மேம்பாட்டு கழகம், அதனால தான் ஆட்சி போச்சு. அதெல்லாம் பண்ணல. அவருக்கு தெரியும் 4 வருஷம் இஷ்யூ நிறையா இருக்குதுங்க, பார்த்துக்கலாம். அதையும் அது பொலிட்டிக்கலாக கூட இருக்கட்டும், பொலிட்டிக்கலாக கூட பண்ணட்டும், நியாயம் தானே. இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குமா இருக்காதா? இப்போ அல்லு அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க? 20 லட்சம்லாம் பார்த்தாதே 20 கோடி தரணுங்கிறாங்க. கொடுத்துருவாரா? நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுக்குறாச்சே, கொடுங்க பாப்பா 20 கோடி. 1200 கோடியில் 20 கோடி கொடுக்க முடியாது. இப்போ வரைக்கும் வசூல் 1200 கோடி. இன்னும் எவ்வளோ ஆகும்னு தெரியல.
அப்போ ரேவந்த் ரெட்டி கலக்கி விட்டாருன்னே சொல்லலாம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஆங்கில ஊடகங்களை பார்த்தாலே இதுதான், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லா இடத்துலையும் தான். நம்ம நண்பர்கள் அந்த HM டிவிலையும் TV9 இருக்காங்க, அங்கே வனிதா டிவியில் கூட இருக்காங்க. அவங்கள கேட்டதுக்கு முதல்ல ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்ல பேர். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அல்லு அர்ஜுனா வீட்டில் வந்து ஒரு 10 பேர் கல்லெறிகிறாங்க. யாருன்னா உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள். உஸ்மானியா பல்கலைக்கழகங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கும், ஆந்திராவை பிரிக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். பசங்க எவ்வளோ போராட்டம் பண்ணி தான் தெலுங்கானாவை பிரித்து கொண்டு வந்தாங்க. அந்த மாணவர்கள் வீட்டுக்குள்ளே அடித்து அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அவங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க, பெயில் கொடுத்துட்டாங்க. அந்த பசங்க வெளியில் தான் இருக்காங்க. இப்போ ஒரு 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 அல்லு அர்ஜுனாவுக்கு இவ்வளோ பவர் இருந்தால் ஸ்டேட் ஆர்டரை முதலமைச்சர் நினச்சா என்ன பண்ண முடியும்? அவர் நினச்சா நிறையா பண்ண முடியாதா? அதனால் நடிகர்கள் அப்படின்னா சினிமா நடிகர்களோடு நிறுத்திக்கணும். இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் நீங்கள் அரசியலுக்கு வாங்க பேசுங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதுங்கிற மாதிரி நீங்கள் சித்திரத்தை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி காவல்துறை பார்த்துட்டு சும்மா இருக்கும்? இப்போ காவல்துறை பணி செய்ய விடாமல் தடுத்தது காவல்துறை இன்னொரு வழக்கு போடும். இனிமேல் அமைதியாக இல்லைன்னா அதான் அடுத்து சொல்லிட்டாங்களாம். இன்னொரு தடவை அல்லு அர்ஜுன் ஏதாவது பேசினாருன்னா இன்னும் 2-3 வழக்கு. ஏற்கனவே தான் ரெக்கார்டு இருக்குது, ரெக்கார்டு போட்டுருவீங்க. பொலிட்டிக்கல் அது சினிமா கேரியரே வேஸ்ட்டாக போயிடும். அந்த வகையில் ஒரு காங்கிரஸுடைய சிஎம் வந்து இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தது அந்த சிஎம்மாக தான் பாராட்டுவோம். காங்கிரஸ்னால் கொஞ்சம் கூடுதல் பாராட்டு. ஏன்னா மேலே பிஜேபி இருந்தாலாவது டபுள் இன்ஜின் சர்க்காருன்ட்டு மேலே சப்போர்ட் இருக்கும், மேலே பிஜேபியும் இல்லை. பிஜேபி இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு தெரியும், அதையும் மீறி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா ரேவந்த் ரெட்டியை சிறப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.